அன்னாபிஷேகம் எதனால இவ்வளவு கோலாகலமா கொண்டாட போகுது அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ சிவன் ஆலயங்கள்ல அன்னாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எல்லா சிவன் ஆலயங்களையுமே ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படுது. இன்னுமே அந்த சிவன் ஆலயத்துல அந்த சாமிக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த அன்னத்தை எடுத்து வந்து சாப்பிடும்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நிவாரணம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்களே. இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னா முதல்ல என்ன மேம்? அன்னாபிஷேகம் அதாவது சிவனுக்கு வந்து நிறைய விரதங்கள் இருக்கிறதுல இது வந்து ஏன்னா சிவனுக்கே விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நாள் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மஹத்தி தோஷம் அடைந்த சிவபெருமான் வந்து அந்த தோஷம், அதாவது பிரம்மாவோட மண்டவோடு வந்து தன்னோட கையில ஒட்டிக்கிட்டதாகவும் அது போகாததுனால அவருடைய எல்லா விஷயங்களும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி பிச்சாண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் எடுத்து போகும்போது அங்கே காசியில் அம்பாள் வந்து அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்து வரக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னத்தை வச்சு அந்த மண்டவோடு ஓடதாக அது அந்த நாளை தான் முக்கியமாக ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழானே சொல்லலாம் இது.